பள்ளிவாசல் பேசிமாம் ஷேக் ஏபிஎம் மசூத் ஹாபிஸ் அவர்களே கிராத்தோத வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنه لتنزيل رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين. وإنه لفي زبر الأولين أولم يكن لهم آية أن يعلمه علماء بني إسرائيل. وإنه لفي زبر الأولين أولم يكن لهم آية أن يعلمه علماء بني إسرائيل. ولو نزلناه على بعض الأعجمين فقرأه عليهم ما كانوا به مؤمنين كذلك سلكناه في قلوب المجرمين لا يؤمنون به حتى يروا العذاب الأليم فيأتيهم بغتة وهم لا يشعرون فيقولوا هل نحن منظرون. صدق الله العظيم. கிராத்தை ஓதி சென்ற பள்ளிவாசல் பேசிமாம் மசூத் ஹாபிஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அல்மனார் பள்ளிவாயலின் தலைவர் கௌரவ ஆதம்பாவா ஹாஜியார் அவர்களே, பள்ளிவாயலின் செயலாளர் அல்ஹாஜ் நலீம் ஹாஜியார் அவர்களே மற்றும் எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் நசீலா ஹார்ட்வேர் உரிமையாளர் அக்பர் ஹாஜியார் அவர்களே, அவர்களின் குடும்பத்தினர்களே, பிஸ்மி நிறுவனத்தின் ஷேக் நுஸ்ரி நலீமி அவர்களே, ஷேக் அஸ்கர் நலீமி அவர்களே மற்றும் ஏனைய அல்மனார் நிறுவனத்தின் கௌரவ உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல்மனார் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு உயர்ந்த இலட்சியத்தோடு இந்த ஊரிலே பயணித்து கொண்டிருந்த வேளையிலே கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த அந்த துப்பாக்கிய நிகழ்வு காரணமாக தொடர்ச்சியாக எமது நிறுவனத்தை நடத்தி கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் பின்பாடு பள்ளிவாயலை மாத்திரம் நடத்தி கொண்டு 7 மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகளையும் செய்து கொண்டிருந்த வேளையில் பிஸ்மி நிறுவனம் எங்களோடு இணைந்து அவர்களது பிஸ்மி பாடசாலையை இந்த வளாகத்தில் நடாத்துவதற்காக கலந்துரையாடப்பட்டு அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது. அந்த காலத்திலே இருந்து இந்த பள்ளி வாயலை பராமரிப்பதற்கு அவர்கள் வழங்குகின்ற ஒரு தொகையும்
இந்த A-level கிளாஸ் மூலம் கிடைக்கின்ற ஒரு சிறு தொகையை வைத்துத்தான் இந்த பள்ளி வாயில் பராமரிக்கப்பட்டு வந்தது. துண்டுவிடும் தொகைகளை நிர்வாகம் போட்டுத்தான் இவ்வளவு காலமும் அதை செய்து வந்தது. இவ்வாறு இருந்து வருகின்ற காலத்திலே இந்த பள்ளி வாயிலுக்கு என்று ஒரு தனி மஹல்லா இல்லை. இதுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை. ஆரம்ப காலத்திலே இந்த பள்ளி வாயிலை நிர்வாணிகளுக்கும் ஏனைய கட்டுமானங்களுக்கு உதவி செய்த வெளிநாட்டு உள்நாட்டு தனவந்தர்கள் கூட இப்போது அவர்களால் எந்த உதவியும் இங்கு வழங்கப்படுவதில்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடாத்தி கொண்டு செல்வதிலே பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டு அது தொய்வின்றி இந்த நிர்வாகம் அதை மிக உன்னிப்பாக அதை கடந்த காலங்களில் செய்து வந்திருக்கிறது. இப்போது இந்த பள்ளி வாயிலின் மின்சார கட்டணம் ஒவ்வொரு மாதமும் 50,000, 60,000, 45,000 அப்படி எமௌண்ட் வளமையிலே வருவது வழக்கம். அதுவும் இங்கே கடமை புரிகின்றவர்களுக்குரிய மாதாந்த கொடுப்பனவுகள் மாத்திரம் 1,40,000 ரூபா மட்டில். அது வேறையாக கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா மாதம் ஒன்றுக்கு சாதாரணமாக இந்த பள்ளி வாயிலை இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தேவைப்படும். அப்படி மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இருந்து வந்த காலத்திலே தான் எங்களுடைய கௌரவத்துக்குரிய நசீலா ஃபவுண்டேஷன் உரிமையாளர் அக்பர் ஹாஜியார் அவர்கள் இந்த சோலார் பவர் சிஸ்டம் தொடர்பாக காத்தாங்குடியில் உள்ள சில வறிய பள்ளி வாயில்களுக்கு, வருமானம் இல்லாத பள்ளி வாயிலுக்கு அதனை நிறைவேற்றி செய்து கொடுக்கின்ற ஒரு பணி அவர் ஆரம்பித்திருந்தார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்களுக்கும் அந்த ஒரு சிஸ்டத்தை அந்த இதை போட்டு தந்தார்கள். 10 kVயிலே இந்த பள்ளி வாயிலுக்கு அதை ஃபிட் பண்ணி அதிலிருந்து மாதம் ஒரு சின்ன ஒரு வருமானமும் எங்களுக்கு அந்த பாவினைக்குரிய யூனிட் போக அதிலிருந்து சின்ன ஒரு வருமானமும் ஒரு வரக்கூடிய அளவிலே அவர்களை கொண்டு அதை அமைத்து தந்தான். இப்போது இது பள்ளி வாயிலுக்குரிய செலவிலே ஒரு பெரும்பகுதி அதில் ஈடு செய்யப்பட்டு ஏனைய விடயங்கள் வளமையை போன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி வாயிலை பொறுத்தவரையில் ஒரு கடலோரத்தில் அமைந்திருப்பதால் இங்கே உள்ள தேய்மானங்களும் உப்பு காற்று இதுகளால் அடிக்கடி நிறைய பழுதுகள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அந்த வேலைகளும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னரும் ஒரு திருத்த வேலைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வாறு தான் இந்த பள்ளி வாயில் அமைப்பு நிர்வாகத்தினால் முன்கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எமது ஊரிலே உள்ள பள்ளி வாயில்களுக்கு இப்படி ஒரு வருமானம் குறைந்த ஒரு பள்ளி வாயிலுக்கு நிரந்தரமாக இப்படியான ஒரு வேலையை செய்து கொடுத்தமே ஒரு பெரிய ஒரு காரியம். அதை இப்போ நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பள்ளி வாயிலில் ஒரு பெரும் செலவீனத்தை இந்த மின்சாரம் சோலார் பவர் ஊடாக அது கவராகி கொண்டிருக்கிறது. அக்பர் ஹாஜியார் அவர்களை தனிப்பட்ட முறையிலே நாம் சந்தித்தாலும் அவர்களுடைய எண்ணம் எப்போதும் சில பள்ளி வாயில்கள் பொது நிறுவனங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருந்தால் அல்லது ஒரு நிரந்தர கட்டுமானம் அல்லது ஒரு நிரந்தர வருவாய் வரக்கூடிய வகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்கள் உள்ளத்திலே இயல்பாகவே எப்போதும் இருக்கும். கூடுதலாக அவர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் அவர்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இதை செய்து வந்தார்கள். இப்படி இது ஒரு 6 மாதத்துக்கு முதல் இந்த வேலை நடந்து முடிந்து விட்டது. இதற்கான ஒரு பாராட்டு விழாவை செய்ய வேண்டும், ஒரு கௌரவிப்பை கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் அதை விரும்பவில்லை. பல தடவை நாங்களும் எங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் அதை பேசியிருக்கிறோம்.
கடைசியாக கதைத்த போதும் தேவையில்லை விடுங்கள் அதை என்று போட்டு அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் நாங்கள் அதை வற்புறுத்தி ஒரு சின்ன மட்டத்திலே எங்களுடைய பள்ளிவாயல் நிர்வாகிகள் முன்னிலையிலே அதை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதை ஒத்துக்கொண்டார்கள். எனவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அக்பர் ஹாஜியார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பம் சார்பாக வந்து சமூகம் அளித்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக பிஸ்மி நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவராக வருகை தந்திருக்கின்ற ஷேக் எம்எஸ்என் நுஸ்ரி நலிமி அவர்கள் உரையாற்றுவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அல்மனார் நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் ஆதம் பாபா ஹாஜியார் அவர்களே, அதனுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் உட்பட ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இன்றைய நிகழ்வுக்கு கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்றும் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் அக்பர் ஹாஜியார் அவர்களே, எமது பிஸ்மி நிறுவனம் சார்பாக வந்திருக்கக்கூடிய சகோதரர் அஸ்ஹர் நலிமி அவர்களே, ஏனைய இந்த பள்ளி வாயிலின் பேஷிமாம் உட்பட ஏனைய ஊழியர்களே, ஹாஜியார் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, அனைவருக்கும் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, எளிமையான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இது ஒரு பரக்கத்தான ஒரு நிகழ்வு. எமது அல்மனார் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது பிஸ்மி நிறுவனமாக இருக்கட்டும், அவை அனைத்தும் ஒரு மார்க்க ரீதியான ஒரு நோக்கத்தோடு சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு பல்வேறு வேலை திட்டங்களை இந்த மண்ணிலே இந்த இடத்திலே செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படை நோக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வேலை திட்டத்துக்கு பெருந்தொகை பணத்தை உதவியாக கொடுத்து உதவி செய்த ஒரு நபரை கட்டாயம் நன்றி கூற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இதை ஒரு பாராட்டு விழா என்று சொல்வதை விட நன்றி கூறும் விழா என்று நாங்கள் அழைப்பது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு ஹஃப்லத்து ஷுக்குர், நன்றிக்கான ஒரு விழாவாக, நன்றி சொல்வதற்கான ஒரு கடமைப்பாட்டை செய்வதற்கான ஒரு நிகழ்வாக நாங்கள் இதனை நோக்குவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹ் தாலாவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதே போன்று மனிதர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மல்ல மெஷ்குரின் நாசஃபல மெஷ்குரில்லா, யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக மாட்டான் என்ற நபிமொழிக்கு ஏற்ப இது நன்றி செலுத்துவதற்கான ஒரு தருணம் என்பதை நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம். அதே நேரம் ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல காரியங்களை நன்றியோடு நினைவு கூறுவது என்பது இரண்டு வகையில் நன்மை பயக்கும். ஒன்று, குறித்த அந்த மனிதருக்கு நன்றி செலுத்தி விட்டோம் என்ற உணர்வை அதனை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பிரதி உபகாரமாக நாங்கள் நன்றியாவது தெரிவித்து விட்டோம் என்ற ஒரு மன சந்தோஷத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். இரண்டாவது, இதே போன்று இன்னும் பலர் இதே போன்ற சில விடயங்களை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் ஏற்படும். எனவே இவ்வாறான நிகழ்வுகள் கட்டாயம் நடாத்தப்பட வேண்டும் என நாம் யோசிக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளிலும் கூட நல்ல விடயங்களை செய்பவர்களை, சமூகத்துக்கு பயனுள்ளவர்களை பாராட்டுவது, கௌரவிப்பது என்பது ஒரு சுன்னாவிலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை தவிர அது பிழையான ஒரு விடயம் அல்ல. அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அராகமாக அழகாக குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரியாக இருந்தார். மிக சிறப்பான முறையிலே குர்ஆனுடைய விடயங்களை முன்வைக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாகவே அழைத்து அவர்களுக்கு முன்னால் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறார்கள்.
அஹ்லு தாவூத் என்று அழைக்கப்படுகின்ற தாவூத் நபியினுடைய சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருந்த புல்லாங்குழல்களில் ஒன்று உங்களுடைய குரல் வளத்துக்குள் வந்துவிட்டதா? அவ்வளவு இனிமையாக புல்லாங்குழல் இசைப்பதை விட இனிமையான குரல் வளம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களே என்று அவர்களுக்கு முன்னாலேயே அவர்களை பாராட்டிய சம்பவம் எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கும். நல்ல மனிதர், அவருடைய திறமை இந்த சமூகத்துக்கு அவருடைய விடயங்களால் பிரயோசனம் கிடைக்கிறது என்றால் கட்டாயம் அவரை சமூகத்திலே பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஒரு விடயத்தை அவருக்கு முன்னால் செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால பகுதிகளிலே குறைஷிகள், மக்காவாசிகள் அதிகமாக இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள், வசைக்கவிகளை படைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இழிவுபடுத்தி கேவலமான மோசமான எண்ணக்கருக்களை கொண்டு கவிதைகளை படைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போய் வருகின்ற பாதைகளில் அந்த கவிதைகளை பாடி அவர்களை இழிவுபடுத்த தொடங்கினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இஸ்லாத்திலும் ஒரு கவிஞன் இருந்து இந்த கவிதைகளை இதற்கு பதில் கவிதைகளை படிக்கக்கூடிய ஒரு கவிஞன் இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்ற எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே இருந்தது. அப்போதுதான் நபித்தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு கவிதையை படைக்கிறார். எந்த மக்கத்து சமூகம் இந்த வசை கவி மூலம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இழிவுபடுத்தினார்களோ அந்த முஸ்லீம் சமூகத்தின் சிறப்புகளை எடுத்து எம்பி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அழகான வரிகளை கொண்ட அந்த வசை கவிகளை படைத்து பாடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை ஒரு முறை கேட்டுவிட்டு, ஹஸ்ஸானே இங்கே வாருங்கள் என்று அவர்களை அழைத்து தன்னுடைய புர்தா, தன்னுடைய போர்வையை எடுத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாங்கள் இப்போது பொன்னாடை பொருத்துவது போல அவர்களுக்கு போர்த்தி கௌரவித்து அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஹஸ்ஸானுடைய கவிதைகள் மூலமாக இஸ்லாத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று. அவருடைய அந்த திறமையை அவர் இஸ்லாத்துக்காக பயன்படுத்திய போது சமூகத்திலே அவருக்கு பாராட்டி கௌரவித்த வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விருதுகளை கொடுத்திருக்கின்றார். விருது என்று சொல்வது இப்போது நம்ம நடைமுறையில் இருக்கின்றது போன்று அல்ல, சில பட்டங்களை, சில அவர்களுக்கான சில சிறப்பு பெயர்களை சூட்டி கௌரவிக்கின்ற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே செய்திருக்கிறார்கள். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நம்பிக்கை நாணயம் மிக்க ஒரு வியாபாரியாக அந்த சமூகத்திலே இருந்தவர்கள், இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்தவர்கள். அவர்களை ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வைத்து அவருக்கு முன்னால் சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார். இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர்களில் ஒருவராக, இந்த சமூகத்தின் நேர்மை நீதிமிக்க மனிதர்களில் ஒருவராக நான் அபு உபைதாவை பிரகடனப்படுத்துகிறேன் என்று அவருக்கு ஒரு விருதை, கௌரவ பட்டத்தை அவருக்கு வழங்கி அந்த இடத்திலே கௌரவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. நல்லது செய்பவர்களை, சமூகத்துக்கு பயனுள்ளவர்களை கட்டாயம் கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு சீராவிலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. ஆனால் அந்த பாராட்டும் அந்த நன்றியும் முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. அது மிக உள தூய்மையோடு நடைபெற வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனை நீங்கள் அளவு மீறி புகழாதீர்கள். ஈசாவை அவருடைய சமூகத்தினர் புகழ்ந்தது போன்ற என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் வாழ்த்த வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அதுவே எனக்கு போதுமான புகழாக இருக்கிறது என்று உண்மையை உண்மையாக சொல்லி பாராட்டுங்கள். அதில் தவறு கிடையாது. எல்லை மீறி தனி மனித புகழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றும் எச்சரிக்கை செய்தார். தனி மனிதர்களை வஞ்ச புகழ்ச்சியாக உள்ளத்திலே வேறொன்றை வைத்துக் கொண்டு நயவஞ்சகமாக புகழ்பவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். மாத்திரமல்ல, அப்படி முகத்துக்கு நேரே புகழ்பவருக்கு மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று சொன்னார். இரண்டிலும் இஸ்லாம் ஒரு நடுநிலைமையை பண்ணுகிறது. உள்ளதை உள்ளவாறு பாராட்டி கௌரவிப்பதை தூண்டி இருக்கிறது. நயவஞ்சகத்தனமாக பேருக்கும் புகழுக்கும் நடத்தப்படுகின்ற இந்த பாராட்டுகளை, கௌரவங்களை இஸ்லாம் தடை செய்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இரண்டு துருவங்களில் இஸ்லாம் பேசியிருக்கின்றன. அந்த வகையிலே தான் தன்னுடைய செல்வத்தினூடாக இந்த சமூகத்துக்கு ஒரு பாரிய சமூக பணியை செய்து கொண்டிருக்கின்ற
என்றும் மதிப்புக்குரிய அக்பர் ஹாஜியார் அவர்கள் அவருடைய குடும்பத்தவர்கள் கட்டாயம் இந்த சமூகத்தில் நன்றிக்குரியவர்கள். எனவே அந்த நன்றியை இன்று நாங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை, இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமிய நிறுவனங்களை வாழ வைத்ததில் பெரும் பங்கு வகித்தவர்கள் செல்வந்தர்கள். இரு சாரார் இணைகின்ற போதுதான் ஒரு சமூகத்திலே ஒரு சமூக மாற்றம் இலகுவாக நடக்கும். ஒரு சமூக மாற்றத்துக்காக சிந்திக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய அறிஞர்கள் அந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். அந்த அறிஞர்களோடு அந்த சமூகத்துக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான தனவந்தர்கள் இருக்கு. எந்த சமூகத்தில் இந்த இரண்டில் ஒன்று குறைபாடு வந்தாலும் அந்த சமூகம் தலையிலிருந்து வாழ்வது சிரமமாக இருக்கும். ஒரு சமூக மாற்றம் சாத்தியப்படுவது கஷ்டமாக இருக்கும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்பகால இஸ்லாமிய தாவாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு செல்வந்த சீமாட்டியை அல்லாஹ் தஆலா அவருக்கு மனைவியாக்கி கொடுத்ததன் மூலம் அவருடைய அதிகமான செல்வங்களின் இஸ்லாத்துக்காக செலவழிக்கப்பட்டன. ஏராளமான சொத்துக்களை அவர் செலவழித்தார். அடிமைகளை விடுதலை செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பிரச்சார வழிகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். எத்தனையோ ஏழை எளியவர்களுடைய பிரச்சனைகளை பாரமெடுத்து செலவழித்தார். ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் செலவழித்த ஒரு மிக பெரும் செல்வந்தராக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் தஅவாவுக்காக செலவழித்த ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மிக இக்கட்டான கட்டங்களில் எல்லாம் என்னோடு கூட இருந்தவர் என்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தபூக் போராட்டத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலே கொண்டு வந்து கொடுத்து இந்த இஸ்லாமிய தஅவாவை, இந்த சிந்தனையை வாழ வைக்கும் என்பதற்காக உழைத்தவர். அப்படி ஒரு தடவை இல்லை, வரலாற்றிலே 4 தடவைகள் ஒட்டுமொத்த செல்வத்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்த பெரும் செல்வந்தர், ஆரம்பத்தில் எதுவும் இல்லாமல் மதீனாவுக்கு வந்து வெறும் சந்தையை காட்டுங்கள் என்று மாத்திரம் அவர்களிடத்திலே சொல்லி உழைத்து செல்வந்தராகி படிப்படியாக முன்னேறி அந்த செல்வம் அவர்களுடைய உள்ளங்களை ஆக்கிரமிக்கவில்லை. அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். பெரிய வீடுகளை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அந்த செல்வம் அவருடைய உள்ளத்துக்கு செல்லவில்லை. சையத் குதுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே இந்த கருத்தை அடிக்கடி வலியுறுத்துவார். செல்வம் பற்றிய வசனங்களை பேசுகின்ற போதெல்லாம் அவர் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய கையிலே செல்வம் இருந்தால் அது பரக்கா, ஒரு பரக்கத்தாக இருக்கும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே செல்வம் வந்து விட்டால் அது முசீபத்தாக இருக்கும். நாங்கள் சமூகத்தில் இதனை பார்க்கிறோம். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே மாத்திரம் அந்த செல்வத்தை வைத்துக் கொள்ளவில்லை, தங்களுடைய பையிலே மாத்திரம் அந்த செல்வத்தை வைத்துக் கொள்ளவில்லை, தங்களுடைய உள்ளத்திலும் நிறைத்துக் கொண்டவர்கள். அவர்களுடைய செல்வத்தால் சில போது அவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை என்கிற நிகழ்வுகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றான், யாருடைய செல்வத்தின் மூலம் இந்த மார்க்கத்தையும் இந்த சமூகத்தையும் வாழ வைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று நாடினானோ அப்படி ஒரு சில மனிதர்கள் தான் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தையும் கொடுத்திருக்கின்றார். மர்ஹூம் நதீம் ஹாஜியார் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அவர்கள் எப்போதெல்லாம் உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக செல்கிறார்களோ அப்போதெல்லாம் காபாவினுடைய சீலைகளை நான் பிடித்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து விடாதே, எனக்கு இன்னும் செல்வத்தை தந்து விடாதே. அப்படி நீ எனக்கு செல்வத்தை தர வேண்டுமாக இருந்தால் அதை உன்னுடைய பாதையிலே செலவழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்துத்தா, இல்லாவிட்டால் செல்வத்தை எனக்கு தந்து விடாதே என்று அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த செல்வத்தினூடாக இந்த சமூகத்துக்கு பணி செய்கின்ற மனிதர்கள் இருப்பது ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய அருள், பரக்கத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு செல்வம் தொடர்பாக பேசுகின்ற போது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டை சொல்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே இருக்கிற செல்வம் 3 வகையாக அமைய முடியும். சிலரிடத்திலே இருக்கின்ற செல்வம் சோதனையாக அமைய முடியும். சிலரிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற செல்வம் தண்டனையாக அமைய முடியும். சிலரிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வம் தான் அருளாக, ரஹமத்தாக அமைய முடியும் என்று சொல்கிறார். இதற்கு உதாரணங்களையும் சொல்கிறார். இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வம் எல்லாம் சோதனைகளாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
அவர்கள் அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தார். அவர்கள் இந்த சமூகத்துக்காக தான் வாழுகின்ற அந்த சமூகத்தின் விடிவுக்காக அந்த செல்வத்தை மிக அழகான முறையிலே பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியை எடுத்து காட்டியவர்களாக இருந்தார்கள். அது அவர்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்ட செல்வம். அதிலே அவர்கள் வெற்றி பெற்றார். அதனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற அந்த இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகின்ற மனிதர்களே அதனை தங்களுடைய வாயினால் சொல்கிறார்கள். நான் என்னுடைய அடியானுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேனா இல்லை நிராகரிக்கிறேனா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை தந்திருக்கிறான் என்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் என்னுடைய தண்டுமையினால் ஏற்பட்டதல்ல. நான் பிறக்கின்ற போது சாதாரண ஒருவன், வளர்கின்ற போது ஒரு சாதாரண ஒருவன், இந்த செல்வம் எனக்கு அல்லாஹ் தந்தது என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள் எப்போதும் இருந்தது. எனவே அவர்கள் அதனை சரியாக நிறைவேற்றினார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். சாதாரண செல்வம் அல்ல, மடை திறந்த செல்வத்தை கொடுத்தான். ஆனால் அது அவர்களுக்கு தண்டனையாக அமைத்தது. இதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆனிலிருந்து உதாரணம் காட்டுகின்றார்கள். ஃபிரௌனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வம், ஹாமானுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வம் எல்லாம் அந்த மனிதர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அதனை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுவதில்லை. யார் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தானே என்று யாரும் பொறாமைப்படவில்லை. ஏன்? அது அவனுக்கு தண்டனையாகத்தான் கொடுக்கப்பட்டது. அந்த செல்வமே அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. காரூனுடைய ஒட்டுமொத்த செல்வமும் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டவன், அழிக்கப்பட்ட வரலாறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஒரு வண்டில் நிறைய சாவி கொத்துகளை சுமந்து செல்கின்ற அளவுக்கு தங்க கோட்டைகளை தனக்கு சொந்தமாக வைத்திருந்தவன் காரூன். ஆனால் அவனுடைய செல்வம் அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. அவன் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டான் என்று குர்ஆன் சொன்னார். அதே போன்றுதான் ஹாமான், அவனும் அவ்வாறான செல்வத்தை கொண்டு பெருமை அடித்து அவனுடைய செல்வம் பலன் அளிக்கவில்லை. சூரா காஃப் குறிப்பிடுகின்ற தோட்டவாசியினுடைய கதை அதற்கு உதாரணமாக அமைந்திருக்கு. தன்னுடைய தோட்டம், தன்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்த மனிதன் அடுத்த நாள் காலையில் ஒரு இயற்கை அனர்த்தம் அவனுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் அழித்துவிட்ட வரலாற்றை குர்ஆன் சொல்கிறார். எனவே இப்படியான மனிதர்களுக்கு செல்வம் தண்டனையாகவும் அமைந்து விடுகிறது. இன்னொரு சாராருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற செல்வம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அருளாக, நிஅமத்தாக, ரஹ்மத்தாக, பரக்கத்தாக பார்க்கப்படுகின்ற வகையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற செல்வம். அதுதான் செல்வந்தர்கள், அதே நேரம் பரோபகாரிகளாக இருப்பவர்கள். அவர்களுடைய கைகளில் கொடுக்கப்படுகின்ற செல்வம் அவர்களுக்கும் பயன்பெற்று சமூகத்துக்கும் பயன்பெறுகின்ற வகையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற செல்வம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை இதற்கு உதாரணமாக சொல்கிறார்கள். அவர்கள் தனக்காக பயன்படுத்தி கொண்டதை விட தன்னுடைய சமுதாயத்துக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்தியது மிக அதிகமாக இருந்தது என்பதை சொல்கிறார். நாம் வாழுகின்ற சமகால சூழலிலும் கூட அப்படியான எத்தனையோ தனவந்தர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செலவிடுகள் எப்படி அமைய வேண்டும், இதனூடாக நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்கு நாங்கள் எதனை தேடிக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நம்மிடம் பெரிய சொத்துக்கள் செல்வங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான், நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய பொருளாதாரத்தினூடாக நான் நிரந்தர தேடல் எதனை செய்ய முடியும். சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம் என்பது மரணத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறான என்ன விடயங்களை நாங்கள் செய்துவிட்டு போகலாம் என்று சிந்திக்கணும். இந்த சோலார் பவர் சிஸ்டம் பள்ளிவாயல் இதுக்கு மாத்திரமல்ல, இன்னும் பல பள்ளிவாயல்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட இந்த சிஸ்டம் உண்மையிலேயே ஒரு சதக்கத்துன் ஜாரியா. இதனால் எத்தனை தொழுகையாளிகள் பயனடைவார்கள், எத்தனை மாணவர்கள் பயனடைவார்கள், எத்தனை தனி மனிதர்கள் பயனடைவார்கள். அவர்கள் பயனடையும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை அதற்காக செலவழித்தவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அதனை நிரப்பமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம். எனவே சதகா ஜாரியா விடயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். எதிர்காலத்திலும் இவ்வாறான பல செல்வந்தர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படும் நல்ல காரியங்களுக்காக, நல்ல ப்ரொஜெக்டுகளுக்காக செலவழிக்கின்ற நல்ல முன்மாதிரிகளை நாங்கள் தொடக்கி வைக்கும். அந்த வகையிலே நான் அறிந்த வகையில் எங்களுடைய குடும்பத்தோடு மிக நெருக்கமான ஒருவர் அக்பர் ஹாஜியார் அவர்கள், அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வருகை தரக்கூடிய ஒருவர். அவர்களிடத்திலே நாங்கள் கண்ட ஒரு சிறந்த பண்பு தான், அந்த செல்வத்தை கொண்டு ஒருபோதும் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களும் தான் அவருடைய குடும்பத்தினர்கள் நாம் காணக்கூடிய ஒரு நல்ல முன்மாதிரி. தன்னுடைய செல்வத்தை கொண்டு அவர்கள் ஒருபோதும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த விடயத்தில் பரக்கத் அருள் பாலிக்க வேண்டும். அவர்கள் ஆரம்பித்த நல்ல பல திட்டங்கள், ஆரம்ப காலத்தில் இருந்து அவர்களுடைய ஜகாத், சதகா, வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக இடம்பெற்று வரும். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் மிக சிறப்பான முறையிலே நசீலா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக ஏராளமான ஏழை வறிய மாணவர்களுக்கான செலவினங்கள், கல்விக்கான கொடுப்பனவுகள், ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்பட்டு அதனூடாக அவர்கள் பாரிய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் ஆரம்பித்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்,
ஒரு சமூகமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை ஒரு தனி மனிதராக செய்வது, ஒவ்வொரு வருடமும் இத்தனை வீடுகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பது என்கின்ற அவர்களுடைய பிள்ளைப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ப்ரொஜெக்டுகள் உண்மையில் இந்த சமூகத்துக்கு மிகவும் சிலாகித்து பேச வேண்டிய சில ப்ரொஜெக்டுகள். அதே போன்று இப்போது அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சோலார் ப்ரொஜெக்டுகளும் உண்மையில் பள்ளி வாயில்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ப்ரொஜெக்ட். நிரந்தர வருமானம், மேலதிக வருமானம் கிடைக்கின்றது. உண்மையில் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இங்கு மிஸ்மி நிறுவனம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு குர்ஆன் மதரசா, ஒரு நர்சரி பாடசாலை, ஒரு ஹிஃபுல் மதரசா, ஒரு 6ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கான இஸ்லாமிய கற்கைகள் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, ஏலவல் இஸ்லாம் அரபு மொழி பாடங்கள் இங்கு கற்பிக்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய சூழல் இங்கு இருந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு நாங்களும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு எங்களுக்கும் இருந்த ஒரு பெரிய சவால் இந்த மாதம் செலுத்த வேண்டிய கரண்ட் பில் ஒரு பெரிய சுமையாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது அது எங்களுக்கு முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டிருப்பது, அல்மனார் பள்ளி வாயிலுக்கு அது எப்படி பெனிஃபிட்டாக அமைந்திருக்கிறதோ அதைவிட பல மடங்கு நன்மை எமது விஸ்மி நிறுவனத்துக்கு அதனால் கிடைத்திருக்கின்றது. இங்கே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் அதனால் இப்போது பிரயோசனப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நன்றியோடு இந்த இடத்திலே நினைவு கூற விரும்புகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்திலே நாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், இந்த நன்றி தெரிவிக்கும் இந்த நிகழ்விலே அவர்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அதனை நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த பங்களிப்போடு இந்த சமூகத்துக்கு செய்கின்றவர்களாக நாங்களும் எதிர்காலத்திலே மாற வேண்டும். வெறுமனே பணத்தை சம்பாதித்தோம், நாங்கள் செலவழித்தோம், நாங்கள் உண்டு கழித்தோம் என்றால் மறுமையில் எங்களுடைய செல்வத்தினுடைய கணக்கு வெறும் சாம்பலாகத்தான் தீர்த்து வைக்கப் போகும். அப்படி இல்லாமல் என்னால் இத்தனை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இத்தனை பேருடைய பசி என்னுடைய செல்வத்தினால் போக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய செல்வத்தினால் இத்தனை நிறுவனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நாளை மறுமையில் எங்களுக்காக சாட்சி சொல்கின்ற பலரை உருவாக்கி விட்டு போகின்ற, எங்களுக்காக நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுக்காக துவா செய்கின்ற உள்ளங்களை உருவாக்கி விட்டு போகின்ற ஒரு நல்ல பணியை நாங்கள் எப்போதும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு பணியைத்தான் அக்பர் ஹஜியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்னும் செல்வத்தை அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். மாத்திரமல்ல, அந்த செல்வத்தினூடாக அவர்கள் இன்னும் நல்ல பல திட்டங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறிய எண்ணப்பாடுகளை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வழங்க வேண்டும். அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பல வேலை திட்டங்களோடு இணைந்ததாக இன்னும் பல வக்ஃப் ப்ராஜெக்டுகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவாவும் ஒரு துவாவையும் நாங்கள் இந்த இடத்திலே மேற்கொண்டோம். இந்த எளிமையான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அல்மனார் நிர்வாகத்துக்கும் உரையாற்ற சந்தர்ப்பம் அளித்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய தூய பணிகளையும் அங்கீகரித்து அருள் பாலிக்க வேண்டும். நானும் நீங்களும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் மிக சிறப்பாக உரையாற்றி சென்ற விஸ்மி நிர்வாகம் சார்பாக உரையாற்றி சென்ற ஷேக் நஸ்ரீன் அலிமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அல்மனார் நிறுவனம் சார்பாக தலைவர் ஆதம்பா ஹாஜியார், செயலாளர் நலீம் ஹாஜியார், சாதுரி ஹாஜியார், அன்சார் ஹாஜியார் எல்லோரும் முன்னுக்கு வந்து அந்த கௌரவத்தினை வழங்குமாறு, அதனை அக்பர் ஹாஜியார் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு குரைஸ் ஹாஜியார், முஸ்தகிம் ஹாஜியார் எல்லாருமா முன்னுக்கு எங்களுடைய கௌரவத்துக்குரிய பேசி மாமா அவர்களை Thank you.